வணக்கம், முத்துநகர் மீனவன். நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தங்கக்கடலில் இன்றைக்கி முதல் நாள் நம்ம வந்து கனவாவில் இலைக்கு தான் வந்து நம்ம கனவா அப்புறம் வந்து மீன்கள் வந்து பிடிக்க போகிறோம். எவ்வளோ கனவா மீன்கள் வருது அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வலை விடுற இடத்துக்கு நம்ம வந்து போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம நைட்டு தான் வந்து வலை இழக்க போகிறோம். மணி ஒரு 7 மணிக்கு வலை இழக்க போகிறோம். இப்போ எல்லாம் எடுத்து நம்ம ரெடியாக வைக்கிறோம். மணி இப்போ 7 மணி ஆகுது. இப்போ வலை இழக்க போகிறோம். தொட்டாப்பை போட்டாச்சு. இப்போ அடுத்து கயிறை போடணும். இப்போ வலையை இலக்கிட்டு இருக்கிறோம். வலை இலக்கி முடிக்க எப்படியும் அரை மணி நேரம் ஆகும். நம்ம கனவா இருக்கக்கூடிய பார்களில் தான் அந்த வலையை கனெக்ட் பண்ணி இலக்குவோம். அப்போ தான் வந்து கனவாவில் நிறையா வந்து வரும். அதுபோக பார்கள் இருக்கக்கூடிய மீன்களுமே வரும். நம்ம கனவாவில் மொத்தம் 60 கனவாவில் வச்சுருக்கிறோம். 6 வலைக்கு ஒரு கல் மீன் நாங்கள் இப்போ கல்லை கட்டி இலக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் வலை தான் இருக்குது. வலை இலக்கி முடிக்க போகிறோம். வலை இலக்கி முடிச்சாச்சு. இப்போ நம்ம தொட்டா பழக்க போகிறோம். இந்த தொட்டாவை பிடிச்சி தான் நம்ம வந்து வலையை வாங்குவோம். காலைல பார்த்திங்கன்னா வந்து ஒரு 6-6:30 வந்து வலையை பிடிக்க ஆரம்பிச்சிருவோம்.
காலையில இருந்து எல்லாருக்கும் கறி சாப்பாடோட மீன் கறி சாப்பாடோட எல்லாருக்கும் வந்துடும். மீன் பொரியல் எல்லாமே வந்துடும். இன்னைக்கு ஒரு நாள் அப்பளம் பொரிச்சு நம்ம சாப்பிடுவோம். தொட்டாப்பா பிடிச்சாச்சு. இப்போ வலையை வாங்க போகிறோம். நம்ம வலையில் என்ன வந்திருக்குன்னு பாருங்க. கடல் பாம்பு வந்திருக்கு. இந்த தலையும் உடம்பும் ஒன்று போல இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து கொஞ்சம் விஷம் கம்மியாக இருக்கும். இதுலேயே இன்னொன்று வகை இருக்குது. அது பார்த்தீங்கன்னா தலை வந்து சிறுசாக இருக்கும். அதுதான் வந்து விஷம் அதிகம். அது கடிச்சிச்சு அப்படின்னா நம்ம 3 மணி நேரத்துக்குள்ள ஆஸ்பத்திரி போயிடணும். இல்லை அப்படின்னா வந்து நெஞ்சுக்கும் முதுகும் அடைச்ச ஆளையை வந்து இறந்துருவாங்க. இப்போ பாம்பை நம்ம கடலில் விட்டுறலாம். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இப்போ என்ன மீன் வந்திருக்குன்னு பாருங்க. வெலை மீன் வந்திருக்கு. இந்த சைஸ் வெலை மீன் வந்து நல்லா ரேட் போகும். அடுத்து என்ன மீன் வந்திருக்குன்னு பாருங்க. இந்த மீன் வந்து செப்பிலி. இந்த மீன் அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் தான் வந்து பண்ணுவாங்க. விலையுமே ஏலத்தில் நல்லா போகும். டேஸ்ட்டுமே அருமையாக இருக்கும். இப்போ தான் நம்மளுக்கு மொதல் ஓட்டுக்கணவா வந்திருக்கு. இந்த மீனோட பேர் வந்து மஞ்சக்கிளி. டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். விலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 200 220 அந்த மாதிரி போகும். இது வந்து தாவூரில் தான் வந்து இந்த சைஸ் மீன்கள் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மீன் பேர் தான் வந்து குருவலை. ஒரு சில இடங்களில் வந்து குரு ஊழின்னு சொல்லுவாங்க. நாங்கள் குருவலைன்னு சொல்லுவோம். நல்ல சைஸான மீன். இந்த மீனுமே வந்து ஏலத்தில் நல்ல ரேட்டு போகும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மீன் வந்து தம்பா வகையை சார்ந்தது. நாங்கள் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா மாப்பிளை தம்பான்னு சொல்லுவோம். இந்த மீனுமே வந்து எக்ஸ்போர்ட் தான் வந்து அதிக அளவில் பண்ணுவாங்க. நல்ல டேஸ்டான மீன்.
ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஓட்டு கனவா கிடச்சிருக்கு. இந்த மீன் பேர் தான் வந்து லெதர் ஜாக்கெட்டு. சுத்திட்டோம்னா இந்த முன்னில் தட்டிடலாம். உயிரோட தான் இருக்கு. நானும் தெளிவாக தான் பார்க்குறேன். சிங்கிள் வேணா டக்கு டக்குன்னு எடுத்துடலாம். இப்போ அடுத்த ஒரு கனவா வருது பாருங்க. இந்த மீன் பேர் தான் வந்து சாமி மீன். மேலே முள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த முள் குத்துச்சு அப்படின்னா வந்து பயங்கரமாக கடுக்கும். நம்ம ஊசி போடணும், ஊசி போட்டால் தான் வந்து வலி கேட்கும். இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து தாங்க முடியாது, வேலையும் பார்க்க முடியாது, அப்படியே சுருண்டு தான் கிடப்போம். அடுத்த ஒரு கனவா வந்திருக்கு. இந்த கனவாலையில் என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா வந்து கூளை வந்தால் கழிக்க ரொம்ப நேரம் ஆகும். எவ்வளோ கூளை இருக்குது பாருங்கள், இதெல்லாம் மறுபடியும் நம்ம கழித்து வழக்கானில் ஏற்றணும். இப்போ வெள்ளை மீன் மஞ்சள் கிளியாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மஞ்சள் கிளி தான் நம்ம வந்து இன்றைக்கி சமைச்சோம்.
வலை வாங்கி முடிச்சாச்சு. நம்ம வலையில் எவ்வளோ மீன்கள் கனவாக வந்திருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து பாடு ரொம்ப மோசம். இன்னைக்கு எங்களுக்கு பாடு இல்லை. இதில் விலை போகக்கூடிய மீன்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து செப்புளி, வெலை மீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பண்டாரி, கலவா, அந்த மீன்கள் தான் வந்து விலை போகும். மற்ற மீன்கள் வந்து விலை கொஞ்சம் கம்மியாக தான் வந்து போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தோல் கிளாத்தி, அதுக்கப்புறம் வங்கடை மீன்லாம் கிடக்கு. பார் முட்டான், மஞ்சக்கிளி மீன்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப குறைவாக தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதேமாதிரி கனவாயும் நம்மளுக்கு வந்து ரொம்ப குறைவாக தான் கிடச்சிருக்கு. அதனால் நம்ம நாளைக்கு வந்து வேறு இடத்துல தான் வந்து வலையை வைக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து மீன்களும் கனவாயும் கம்மியாக இருக்குது. சரி, இந்த மீன் இதுல போடு, இந்த மீன் இதுல போடு சொல்லுவாங்க. என்னத்த போடு போடு வேணும். ஒரு பழம் எடுத்துட்டா பழம் பட்டியலில் போட்டுருந்தேன். இப்போ மீன்கள் எல்லாம் நம்ம ஐஸில் வைக்க போகிறோம்.
சாக்கு எது கிடக்கல கனவாதான் ஐஸ் இருக்கா கூட ஐஸ் இருக்கு